பங்காரி, பங்காரி, என் தம்பி, என் பிள்ளை பங்காரிய பாத்தியா? பாக்கலாமா? பங்காரி, பங்காரி. பங்காரி, பங்காரி, என் பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியலையே. யாருமா நீ பொணங்களோட பேசிட்டு இருக்க? என் பிள்ளை பங்காரி எங்காவது பாத்தியாப்பா? ஓ, பங்காரியா? விருப்பாட்ச சாஸ்திரியா துப்பாக்கியால சுட்டான ஒருத்தன், அவனோட அம்மாவா நீங்க? ஆமாப்பா, அவனையும் போலீஸ்காரங்க சுட்டுட்டதா சொன்னாங்க. செத்தவங்களை எல்லாம் இங்கதான் போட்டிருக்காங்க, போய் பாருன்னு சொன்னாங்க. என் பிள்ளை எங்கேயாவது பாத்தியா? சரியான ஆளுமா அவன். துப்பாக்கியால சுட்டு கூட சாவல, பொழைச்சுக்கிட்டான். நீ என்னப்பா சொல்ற? என் பிள்ளை பங்காரி உயிரோட இருக்கானா? உன் வாயில சர்க்கரை போடணும்பா. உனத்துக்கு பக்கத்துல இருந்துகிட்டு சக்கரைன்னு சொல்ற? போய் உன் பையனுக்கு புத்திமதி சொல்லுமா. இனிமே இந்த மாதிரி பண்ண வேணான்னு சொல்லுமா. ஏதோ இந்த வாட்டி மகமாய் அருளால பொழைச்சுக்கிட்டான். இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நடக்காது. நான் புத்தி சொல்றேன்ப்பா, கண்டிப்பா நான் அவனுக்கு புத்தி சொல்றேன். இந்த வயசுல என் புள்ள செத்து போயிட்டான்னு நினைச்சு நான் துடிச்சிட்டேன். அவன் முகத்தை பார்த்துட்டு நானும் செத்தரலான்னு நினைச்சேன். எப்படியும் அந்த மகமாயி என்ன என் பிள்ளையும் காப்பாத்திட்டான். என் பிள்ளை எங்கப்பா இருக்கா? அந்த பக்கத்துல தான் இருக்கான், போங்க. சரிப்பா, ரொம்ப நல்ல செய்தி சொல்லிருக்க. உனக்கு அந்த ஆண்டவன் எந்த கெடுதலும் தரமாட்டான். நான் வரேன். நிஜமா சாஸ்திரி, உனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டிதான். நேருக்கு நேரா நின்னு துப்பாக்கியால சுட்டும் நீ பொழைச்சுக்கிட்டல்ல, ரொம்ப புண்ணியம் பண்ணிருப்ப போல இருக்கு. ஒருவேளை விருப்பாட்சனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடுச்சுன்னா அவன் உன்னை சும்மா விட மாட்டான். உன்னை கொன்னுட்டு தான் மறுவேளை பார்ப்பான். எச்சரிக்கையா இரு. நான் என்ன பண்ண இந்த ஆளு? என்ன பண்ணுவான் இந்த ஆளு? விருப்பாட்சனை கொல்ல சொல்லி தூண்டி விட்டது நீதான்னு பங்காரி வாக்குமூலம் கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் விருப்பாட்சம் உனக்கு எதிரி ஆயிடுவான். விருப்பாட்சம் கண்ணுக்கு நீ எதிரி ஆயிட்டீனா இந்த ஊரே உன்னை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிடும். மக்கள் பலத்துக்கு முன்னாடி சட்டத்தோட பலத்தை வச்சுக்கிட்டு உன்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த சக்கராபுரியில விருப்பாட்சம் நான் நடமாடும் தெய்வம் மாதிரி. விருப்பாட்சம் வாயத் திறந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஜனங்க வந்து உன்னை உண்டலன்னு பண்ணிடுவாங்க. வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு அவன் உயிரோட இருந்தாதானே? நான் அவன் கதையை முடிச்சிட்டேன். எப்படி வருவான் பங்காரி?
சங்கர சாஸ்திரிகளே, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. 4 மணிக்குள்ள மறுபடியும் ஸ்ரீசக்கரம் பீடத்துக்கு போய் சேர்ந்துடணும். அது அங்க போய் சேராம மேலேயே இருந்துருச்சுன்னா பெரிய ஆபத்தாயிடும். ஸ்ரீசக்கரத்தை நாம தேடியே ஆகணும். இப்பேற்பட்ட நிலைமை வந்துருச்சு பாத்தீங்களா? ஸ்ரீசக்கரம் ஒருவேளை குளத்துக்குள்ள விழுந்திருக்குமோ, இல்ல யாராவது எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்களா? எல்லாரையும் விசாரிச்சு பார்த்துட்டேன் சாஸ்திரிகளே. எல்லாரும் எங்களுக்கு தெரியாதுன்னு புலம்புறாங்க. யாரும் பொறுப்பா பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அம்மா ஜெகதீஸ்வரி, ஸ்ரீசக்கரத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து வரணுமா? நீதாமா எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல வழியா காட்டணும். எங்க இருக்கு தாயே ஸ்ரீசக்கரம்? கடைசியில ஸ்ரீ சுவாமிகள் சொன்ன வார்த்தை உண்மையாயிடுச்சே. சாஸ்திரிகளே, இது புலம்புற நேரம் கிடையாது. நம்ம கோவில இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு ஸ்ரீசக்கரத்தை தேட சொல்லலாம். அப்படியே போலீஸ்காரங்களையும் வர சொல்லலாம். அப்படியே செய்யலாம். நமக்கு இருக்கிறது அந்த ஒரு வழிதான். நான் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன். நீங்க இங்கேயே இருங்க. ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த நாளுக்காக, ஸ்ரீசக்கரத்தை அடையிற இந்த நாளுக்காக 21 வருஷங்கள் நான் காத்திருந்தேன். 1 மாசத்துக்கு முன்னாடியே நான் திட்டங்கள் தீட்டி கொடுத்தேன்ல. எல்லாமே சரியா தானே போய்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ரீசக்கரம் நம்ம கையை விட்டு எப்படி போகும்? பேசுங்க. நாம ஏற்கனவே போட்ட திட்டப்படி வெடிமருந்துல தீ மூட்ட வேண்டிய வேலை என்னோடது. அந்த கலவரத்துல ஸ்ரீசக்கரத்தை அபகரிக்க வேண்டியவன் நீதான். நீதான நியாயமா ஸ்ரீசக்கரத்தை அங்கிருந்து எடுத்திருக்கணும். கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பை தவற விட்டவன் நீ. ஆனா இப்போ எங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா? என்னமோ நாங்க தான் எல்லா தப்பையும் பண்ண மாதிரி பேசுற. நான் எப்படி ஸ்ரீசக்கரத்தை எடுக்க முடியும்? வெடிமருந்துல நெருப்பு வைக்கிற வரைக்கும் நான் காத்திருந்தேன். அதுக்குள்ள அந்த பங்காரி என்ன சுட்டுட்டான். உயிரே போச்சுன்னு நினைச்சேன். ஆனா மயங்கித்தான் விழுந்திருக்கேன். நாம போட்ட திட்டப்படி நீ வெடிமருந்துக்கு நெருப்பு வச்சிருக்கணுமே, ஏன் வைக்கல? அத முதல்ல சொல்லு. நாடகம் மட்டும் ஆடினீங்க, யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். வெடிமருந்துக்கு நான் நெருப்பு வைக்கிறதுக்குள்ள பங்காரி உன்னை சுட்டுட்டான். ஜனங்க எல்லாரும் கலவரப்பட்டு அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வெடிமருந்துல நெருப்பு வைக்கணும்? நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு உன்னை பார்க்க நான் ஓடோடி வந்தேன். அதுக்குள்ள என் சிஷ்யம் மணிகண்ட மேல குண்டு பாஞ்சிடுச்சு. மணிகண்டனுக்கு குண்டடி பட்டுடுச்சுங்கிற பயத்துல நான் அவன்கிட்ட போயிட்டேன். ஸ்ரீசக்கரத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது இல்ல. பங்காரி கையில எப்படி துப்பாக்கி வந்தது மாரியப்பா? உண்மைய சொல்லு. நம்ம திட்டத்தை ஒவ்வொரு அடியிலையும் பாழாக்குனவன் நீதான். நீ ஒரு வஞ்சகன். அவனை வச்சு என்ன தீக்கிறதுக்கு நீ திட்டப்பட்டிருக்கல. ஆயத்தொர பேசு. ஏ விருப்பாக்ஷா, திருடன், கொள்ளக்காரன், தீவிரவாதி எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருக்கும். அவங்களுக்குலாம் அதை போலீஸ் தான் கொடுப்பாங்களா? இப்ப ஸ்ரீசக்கரம் திருடு போயிருக்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சு. அதை நீங்களே ஏன் திருடி இருக்க கூடாது? ஸ்ரீசக்கரம் எங்க இருந்தாலும் நீதான் தேடி கண்டுபிடிக்கணும். இல்லன்னா ஸ்ரீசக்கரம் மாயமாயிடுச்சு. மல்லியும் எங்கன்னு தெரியல, விக்கிரகமும் கிடைக்கல. மொத்தமா எங்கயா போச்சு?